Okay. Hi guys. Today வந்து நம்ம இன்னைக்கு சேட்டலைட் கம்யூனிகேஷன் ரெகுலேஷன் 2020 ஒன்னோட ஃபிஃப்த் யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டில் டாபிக் என்னன்னா இன்டெல் சேட் சீரீஸ். இன்டெல் சேட் சீரீஸ் அப்படின்றது என்னென்னா இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட். இது வந்து 1964 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது 160 மெம்பர்ஸ் இருந்துச்சு, அதில் கண்ட்ரிஸ் இருந்துச்சு. மொத்தம் 40 இன்வெஸ்டிங் என்டிட்டிஸ், மோர் தென் 40 இன்வெஸ்டிங் என்டிட்டிஸ்னால் இதில் இன்வெஸ்டர் கம்பெனி வந்து 40 இருந்துச்சு, 140 கண்ட்ரிஸ் இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போது ஜூலை 2001 இருந்து ப்ரைவேட் கம்பெனி, இது வந்து ப்ரைவேட் கம்பெனியே மாறிடுச்சு ஜூலை 2001 இருந்து. In May 2002, company providing end-to-end solution through the network teleports and laser fibers and point of presence and around the globe. இதில் என்னென்னா அதெல்லாம் கொடுக்குது. அப்புறம் ஸ்டார்டிங் வித் ஏர்லி பேர்ட் சேட்டலைட் வந்து ஏர்லி பேர்ட்னு ஒரு சேட்டலைட் இருந்துச்சு. அது வந்து லான்ச்டு இன்டர்வல்ஸ் ஆஃப் ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு வந்து ஏர்லி பேர்ட் சேட்டலைட் வந்து 1965 ஸ்டார்ட் ஆச்சு. இதோடைய நெக்ஸ்ட் வந்து இன்சாட் சேட்டலைட் ஆர் இந்தியன் சேட்டலைட்டை பற்றி சீரீஸ் அதுக்கு அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்சாட் சீரீஸஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் எவல்யூஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இதில் வந்து இன்டர் சேட்டலைட் வித் இன்க்ரீஸிங் த ஃபாலோயிங் பேராமீட்டர்ஸ் என்னென்னா, கெப்பாசிட்டியை இதனால் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சிச்சு காலப்போக்கில். அப்புறம் நம்பர் ஆஃப் வாய்ஸ் சேனல் வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சிச்சு. டிசைன் அண்ட் லைஃப் டைம் இதில் இருந்துச்சு. லைஃப் டைம் வந்து ரொம்ப நாளாக இதை வந்து இது இருந்துச்சு. இதோட ரீஜியன் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ரீஜியன் இருந்துச்சு. அட்லாண்டிக் ஓஷன் ரீஜியனை கவர் பண்ணுச்சு, AOR. அப்புறம் இந்தியன் ஓஷன் ரீஜியன், IOR. அண்ட் பெசிபிக் ஓஷன் ரீஜியன், POR. இந்த ஒரு 3 ரீஜியனையும் இந்த இன்டர்சாட் சேட்டலைட் வந்து கவர் பண்ணுச்சு. அடுத்து நம்ம இன்டர்நெட் சீரீஸை பார்ப்போம். இதில் இன்டர்நெட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் 77A சீரீஸ், 7A சீரீஸ், 7 சீரீஸ், 8A சீரீஸ். ஸோ இந்த மொத்தம் வந்து 1 2 3 4 சீரீஸ் இருக்குது. இப்போது வந்து 77A சீரீஸை பொறுத்த வரைக்கும் 1993 to 1994 அக்டோபர் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு எடுத்தவரை இது சிலிண்ட்ரிக்கல் பாடியில் இருந்துச்சு. 77A தான் வந்து ஃபஸ்ட்டு சேட்டலைட் ஆஃப் இன்டர்நெட் சீரீஸில். அதுக்கடுத்து 7 சீரீஸை பொறுத்த வரைக்கும் பிளான்டு ஃபார் த சர்வீஸ் அண்ட் PORன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பெசிபிக் ஓஷன் ரீஜன். பெசிபிக் ஓஷன் ரீஜனில் வந்து இருந்துச்சு. அடுத்து வந்து என்ன பெசிபிக் ஓஷன் ரீஜனில் இருந்துச்சு, ஆனால் வந்து AOR ரீஜனில் வந்து லெஸ் டிமாண்டாக இருந்துச்சு. அடுத்து வந்து த ஆண்டனா பிகமிங் ஃபுட்பிரிண்ட் ஃபார் C-band ஹெமிஸ்பியரிக்ஸ் கவரேஜில் வந்து இது இருந்துச்சு, அண்ட் ஜோன் கவரேஜ். அப்புறம் ஸ்பாட் பீம் கவரேஜ் வித் KU பேண்ட்லேருந்து ஸ்பாட் பீம் கவரேஜாக இருந்துச்சு. ஃபுட் பீம் கவரேஜ் வந்து C-bandல இருந்துச்சு. அப்புறம் when used AOR அட்லாண்டிக் ஓஷன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் 7 சீரீஸில் inverted north for south. The lifetime for these satellites from 10 to 15 years depending on the launching vehicles. Okay, so அடுத்து வந்து recent internet satellite website gives the capacity for the internet 1800 two-way telephone circuits வந்து இது பண்ண முடியும். 3 TV channels வந்து பண்ண முடிஞ்சிச்சு. up to 90,000 two-way telephone circuits can be achieved use the digital circuit multiplication. ஓகே, இது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 7ல் வந்து 18,000 இருந்து 90,000 வரைக்கும் கொடுக்க முடிஞ்சிச்சு, வாய்ஸ் சேனலு. அடுத்து வந்து 3 டிவி சேனல்ஸ் வந்து இதை ப்ரொவைட் பண்ணுது. 7A சீரீஸை பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் 22,500 டூ-வே டெலிஃபோன் சர்க்யூட்ஸு. அதே மாதிரி நம்ம 7 சீரீஸ் மாதிரி தான் 3 டிவி சேனல்ஸ் வந்து இதில் பண்ண முடியும். அடுத்து வந்து இதில் வந்து அப் டு டூ-வே டெலிஃபோன் சர்க்யூட்ஸ் கேன் பி அச்சீவ்ட் யூஸிங் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ். இதில் வந்து 1,12,500 டூ-வே டெலிஃபோன் சர்க்யூட்ஸ் கேன் பி அச்சீவ்டு வித் யூஸ் ஆஃப் டிஜிட்டல் சர்க்யூட் மல்டிப்ளிகேஷன். டிஜிட்டல் சர்க்யூட் மல்டிப்ளிகேஷன் மூலமாக 1,12,500 டூ-வே கம்யூனிகேஷன் பண்ண முடிஞ்சிச்சு. 4 சேட்டலைட்ஸ் வேர் சர்வீஸ் ஓவர் AOR, 1 in IOR, 2 in POR.
1999 கணக்குப்படி 4 சேட்டலைட் வந்து ஏஓஆர்லையும் 2 சேட்டலைட் வந்து பிஓஆர்லையும் ஐஓஆர்ல ஒரு சேட்டலைட்டும் இருந்துச்சு. இன்டர்நெட் சேட்டலைட்ல 880 சீரீஸை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் வந்து 14 to 17 வருஷம் வரைக்கும் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது எப்படின்னா 1997 இருந்து 1998 வரைக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது இன்சாட் சீரீஸ். இன்சாட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மல்டி பர்பஸ் ஆஃப் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் லான்ச்டு பை இஸ்ரோவால் லான்ச் பண்ணப்பட்டது தான் இது. இது பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கமென்ஸ்டு இன் 1983. The INSAT is the largest domestic communication system in the Asia region. ஏசியாலேயே டொமஸ்டிக் ப்ரொபோர்ஷன்ல லார்ஜாக இருந்துச்சு. இட் இஸ் a joint venture of a department of இதோட என்னென்னலாம் ஜாயின் பண்ணி இருந்திருந்தாங்க, என்னென்ன வெஞ்சர்ஸ்லாம் ஜாயின் பண்ணி இருந்துச்சுன்னா Department of Space, Department of Telecommunication and India Meteorological Department, All India Radio Doordarshan. So all over the coordination management of Intersat system research with a secretary level of INSAT coordination. Okay, அடுத்து வந்து இன்சாட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன பேண்ட்ஸ்லாம் இருக்குன்னா CSCKU, இந்த ஒரு 3 பேண்ட் வந்து ரொம்ப பெக்யூலராக இதில் வந்து சேவ் பண்ணப்படுது. ஸோ அடுத்து வந்து இதில் வெரி ஹை ரெசல்யூஷன் ரேடியோமீட்டர், சார்ஜ் கப்பல் டிவைஸ், கேமரா ஃபார் த மெட்ரலஜிக்கல் இமேஜிங். ஸோ இது ரெண்டுமே இதில் யூஸ் பண்ணப்படுது. ஸோ அடுத்து வந்து சேட்டலைட் ஆல்சோ இன்கார்பரேட் வித் டிரான்சிட் அலர்ட் சிக்னல்ஸுக்கு வந்து ரெஸ்கியூ மிஷன்ஸுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்புறம் இன்சாட் சீரீஸ் 1 பார்ப்போம். இன்சாட் சீரீஸ் 1 பொறுத்த வரைக்கும் 19 is an Indian satellite, Indian national satellite system was commenced in satellite 1B தான் ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 1983ல 1A with the first satellite April could not be fulfill the mission. ஃபர்ஸ்ட் சேட்டலைட் வந்து 1A, பட் ஆனால் அது லான்ச் பண்ண போது வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாததுனால தான் 1B வந்து லான்ச் பண்ணப்பட்டது. அதுக்கடுத்து இன்சாட் சீரீஸ் இந்தியா டெலிவிஷன் ரேடியோ ப்ராட்காஸ்டிங் அந்த T1 மாடர்ன் டெலிகம்யூனிகேஷன் டு ஈவன் த ரிமோட் ஏரியாஸ் அண்ட் ஆஃப்ஷோர் சீசோர்ஸ் லேண்ட்ஸ். அடுத்து வந்து இன்சாட்லேட் 2 இருக்குது. இன்சாட் 2 சீரீஸை பொறுத்த வரைக்கும் 24 சேட்டலைட்ஸ் இருக்குது ப்ரோக்ராம் விச் 10 ஸ்டில் ஆப்ரேஷன். 24 சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணப்பட்டது இன்சாட் 2ல. அதில் வந்து 10 வந்து இப்போ வரைக்கும் அதில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்சாட் 2E பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 சேட்டலைட்டு இன் 2 பிரிக்டிக். அடுத்து வந்து இதில் சி பேண்ட் இருக்குது, எக்ஸ்டெண்டட் சி பேண்டு இதில் யூஸ் பண்ணுறாங்க. எஃபெக்டிவ் ஐசோட்ரோபிக் ரேடியோ இதில் பொறுத்த வரைக்கும் 26 dBW இருக்குது. வெரி ஹை ரெசல்யூஷன் வந்து இதில் இமேஜ் கெப்பாசிட்டி அதெல்லாம் இன்ஃப்ராரெட்லாம் இதில் யூஸ் பண்ணுறாங்க. இன்சாட் 3 சீரீஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து லான்ச் பை அரைன் இன் 2003ல. அடுத்து வந்து இதோட டிகிரி பொறுத்த வரைக்கும் 93.5 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூடு. அதுக்கடுத்து இதில் வந்து 12 நார்மல் சி பேண்டு டிரான்ஸ்பாண்டர் அண்ட் 9 சேனல் ப்ரொவைட்ஸ் ஃபார் கவரேஜ் ஃபார் த மிடில் டு சவுத் ஈஸ்ட் டு சவுத் ஏஷியா. அப்புறம் EARP, அப்புறம் 3 சேனல் வந்து இதில் வந்து கவரேஜ் வித் EARP 36 dB and 6 extended C transponder provides a coverage with இது CCD நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல. CCD சார்ஜ் கப்பல்டு டிவைஸ் வந்து இதில் 1 கிலோமீட்டர் கிரவுண்டை வந்து இது ரெசல்யூட் பண்ணி காமிக்கும். அப்புறம் 3D பொறுத்த வரைக்கும் 82 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூடில் இருக்குது. இது 2013ல் லான்ச் பண்ணப்பட்டது. இதில் பேலோட் இமேஜர், சவுண்டர், டேட்டா ரிலே டிரான்ஸ்பாண்டர் அண்ட் ரிசர்ச் அண்ட் ரெஸ்கியூ டிரான்ஸ்பாண்டர் அதெல்லாம் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரீஜன்லாம் கவர் பண்ணணும்னா இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், மாலத்தீவ்ஸ், நேபாள், சைலன்ஸ், செலிஸ் அண்ட் ஸ்ரீலங்கா, டான்சேனியா. அடுத்த அந்த மாதிரி இதில் வந்து ரெண்டரிங் தி அலர்ட் சர்வீஸ். இது வந்து இன்சாட் 3 சீரீஸ். இன்சாட் 3E சீரீஸை பொறுத்த வரைக்கும் இது 2003ல் கொண்டு வந்தாங்க. இந்த இன்சாட் 3E பொறுத்த வரைக்கும் 55 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட் அண்ட் 24 நார்மல் சி பேண்ட் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து 12 extended C band transport provides
அதே 38 DPW ஓவர் இந்தியா 32 தான் வந்து ஏஆர்பி எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் வந்து 24 to 12 நார்மல் இது யூஸ் பண்ணுறாங்க, சி பேண்டை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கடைசி கல்பனா 1. கல்பனா வந்து பிஎஸ்எல்வி லான்ச்சு பண்ணது. அது வெரி ஹை ரெசல்யூஷன் ரேடியோமீட்டர் அண்ட் டேட்டா ரிலே டிரான்ஸ்பாண்டர் ப்ரொவைட்ஸ் அ மெட்ரலாஜிக்கல் சர்வீஸ் அண்ட் 34 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து மெட்சாட்னு நேம் வச்சாங்க. அப்புறம் லேட்டர் வந்து கல்பனா அவங்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்கறதுக்காக கல்பனா 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் எடுசாட்டை பொறுத்த வரைக்கும் ஆடியோ விஷுவல் மீடியம் எம்ப்ளாயிங் டிஜிட்டல் இன்ட்ராக்டிவ் classroom lesson and multimedia contest and EduStat was launched by GSLV. GSLVயால் லான்ச் பண்ணப்படுது எடுசாட்டு. அப்புறம் GSAT 2ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. GSAT 2ல் தான் செகண்ட் ஃப்ளைட் GSLVயால் லான்ச் பண்ணப்பட்டது. அதே மாதிரி இதுலேயுமே அதே மாதிரி KU பேண்ட் யூஸ் பண்ணுறாங்க, சி பேண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இதெல்லாம் காமனாக எப்பயும் போல் இந்த ஏஆர்பி வந்து 36D இது வந்து ப்ரொவைட் பண்ணுது. இன்சைட் 4 சீரீஸை பொறுத்த வரைக்கும் 83 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட் லாங் and with the INSAT 2E and INSAT 3B series and 12 KU band at 36 MHz bandwidth transponder and 140 with TWTA provides ARP 52 dBW. ஸோ அதே மாதிரி 12C band இருக்கு. ஏஆர்பி வந்து 38லேருந்து இப்போ 39 வந்திருக்கு. இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் அடுத்து விசாட் விசாட் இருக்கு. இதில் எதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ சாரி ஐ ஜஸ்ட் டிடன்ட் மூவ் த ஸ்லைட்ஸ் அண்ட் ஆல். ஸோ இன்சாட் சீரீஸில் மல்டிபிளப்பர்ஸ் இன்சாட் சீரீஸ் அது ஆல்ரெடி அரேஞ்ச் சொன்னது தான். அதே மாதிரி 33 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட் அண்ட் 12 நார்மல் சி பேண்ட் 3 சேனல்ஸ் இதில் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதெல்லாம் சொன்னேன். சிசிடி பொறுத்த வரைக்கும் சார்ஜ் கப்பிள் டிவைஸ். ஸோ இது வந்து இன்சாட் 3D இருக்குது. அப்புறம் வெறும் 3D இருக்குது. அதே போல் 3E இருக்குது. ஸோ இதில் வந்து கல்பனா சாவ்லா அவங்களுக்கு நேம் ரிப்பீட் கொடுக்கறதுக்காக இது எடுசாட்ன்றது நம்ம பார்த்துருந்தோம். எடுசாட்ன்றது தான் ஆடியோ விஷுவல் கம்யூனிகேஷனுக்காக இதுக்கு உருவாக்கப்பட்டது. ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங் அண்ட் கஸ்டமர் பிரான்ச் இருக்குது. ஸோ இங்கே கஸ்டமர் ஹெட்ஸ் கிளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு கேட்வேவாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. எடுசாட்டை பொறுத்த வரைக்கும் ஆடியோ விஷுவலைசேஷன் அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் எஜுகேஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. Okay, so then INSAT 4 series already have mentioned it's in 83 degrees. ஸோ விசாட் வந்துட்டோம். ஸோ விசாட்டில் வந்து வெரி ஸ்மால் அபேச்சர் டெர்மினல் சிஸ்டம். இதில் டிஸ்டன்ஸ் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டேஷன் ஆண்டனா வந்து பீயிங் டிப்பிக்கலி 2.4 மீட்டர் இன் டயமீட்டர். ஓகே, அது வந்து 1990 இருந்துச்சு. ட்ரெண்ட் டுவர்ட் த ஈவன் ஸ்மாலர் டிஷ் நாட் மோர் தென் 1.5 இப்போ வந்து 1.5 மேலே வந்து டயாமீட்டர் இல்லை, ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அதுக்கு ஸ்மால் டிவிஆர்ஓ டெர்மினல்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்குது ஃபார் டைரக்ட் ப்ராட்காஸ்டிங். ஸோ அடுத்து வந்து இதில் வந்து டிசைன் ஃபார் த யூஸ்வலி சர்வ் த ப்ரைவேட் நெட்வொர்க் யூஸ் பண்ணிக்கிறாங்க. டூ-வே கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டிப்பிக்கலி யூசர் குரூப்ஸ் இன்க்ளூட் பேங்கிங்க்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஏர்லைனு, ஹோட்டல் புக்கிங் சர்வீசஸ் அண்ட் ஏஜென்சி அண்ட் ரிட்டைல் ஸ்டோர்ஸ், அந்த மாதிரி ஜியோகிராஃபிக்கல் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து விசாட்டோட இது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹோஸ்டில் இருந்து ரெசிடென்ட்
ரெடண்டன்ட் பேக்கெட் ஸ்விட்சுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம அங்கிட்டிருந்து வந்துடுவோம். ஆண்டனால இருந்து டேட்டாஸ் வருதுன்னா அதை வந்து டீப்ளெக்ஸ் பண்ணுது. டீப்ளெக்ஸ் இருப்பது எது மூலமாக? பவர் சிஸ்டம் மூலமாக எனக்கு அப்லிங்க்கு கண்ட்ரோலு, கீழே வந்து ரெடண்டன்ட் டிரான்சிஸ்டர் சிஸ்டம், ரெடண்டன்ட் ரிசீவர் சப் சிஸ்டம், நடுவில் வந்து ஆடியோ ரெடண்டன்ட் கண்ட்ரோலு. நம்ம வந்து ரெடண்டன்ட் டிரான்சீவரில் வந்து டிரான்ஸ்மிஷனில் வந்து ரேடியோ சப் சிஸ்டம் வந்துருச்சு. இப்போ எஃப்இசி இதில் பேஸ் பேண்ட் எக்யூப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஃப்இசி, சிஸ்டம் டைமிங் அண்ட் டேட்டா மக்ஸு. இதில் வந்து ரெடண்டன்ட் பேக்கெட்டு, ரெடண்டன்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். அது மூலமாக சிஸ்டம் கன்சோல் இருக்குது, ஆப்ரேட்டர் டெர்மினல் இருக்குது. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் சேட்டலைட்டில் இருந்து பூல்டு பேண்ட் வித்து ரிமோட் ஸ்டேஷன் மூலமாக பம்ப் ஹவுஸுக்கு வருது. சர்வீஸ் ப்ரொவைடர் ஹப் சென்டருக்கு வருது. லொக்கேஷன் 1 மெயின் ஆஃபீஸாகவும் இருக்கும், லொக்கேஷன் 2 செகண்ட் சென்ட்ரல் அந்த மாதிரி ஆஃபீஸஸாக கூட இருக்கலாம். ஸோ சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட் அண்ட் ரிசீவ், இது ஹப் ஸ்டேஷன், விசாட் ரிமோட் சைட்ஸ். ஸோ இன்டோர் யூனிட், அவுட்டோர் யூனிட்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அவுட்டோர் யூனிட் அதை நம்ம நெக்ஸ்ட் கான்செப்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ விசாட் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்ட் ஆஃப் ஹப் ஸ்டேஷன் அண்ட் விச் ப்ரொவைட்ஸ் அ broadcasting provides a facility for the VSAT network, and இது upstation operated in the service provider and shared among the number of users. Number of userக்கு வந்து இது ஷேர் ப்ரொவைட் பண்ணப்படுறது. டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸஸ் இஸ் நார்மல் டவுன்லிங்க் மோடில் டைம் டிவிஷன் டிடிஎம்ஏ பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இதில் வந்து டைரக்ட் மெசேஜ் டு செலக்டட் விஎஸ்ஏ, டேரெக்டாக இது பண்ண முடியும். டிமாண்ட் அசைன்டு மல்டிபிள் அக்சஸ் தான் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. இஸ் எம்ப்ளாய்டு இன் தி சிஸ்டம் விச் சேனல் கெப்பாசிட்டி இஸ் அசைன் ஃபார் தி ரெஸ்பான்ஸ் டு தி ஃப்ளக்சுவேஷன் டிமாண்ட்ஸ் இருக்கிறதுனால இதில் அலோகேஷன் பண்ணப்படுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. கேயூ பேண்டு அண்ட் சம் சி பேண்ட்ஸ் வந்து சம் ஏரியாஸில் யூஸ் பண்ணப்படுது. விசாட்டோட சிம்பிளிஃபைட் டயக்ராம். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் சூப்பர் மார்க்கெட்டில் பில்ஸ் தான், அது டில்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். பில்ஸ், ஏடிஎம் மிஷின்ஸ் அண்ட் ஸ்டாக் அண்ட் சேலு. அப்புறம் கெமிஸ்ட் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஷாப்பர், ட்ரக் மார்க்கெட் அண்ட் ஃபார்மசிஸ்ட். அண்ட் ப்ராட்பேண்ட் டைரக்டில் பொறுத்த வரைக்கும் டவுன்லோடிங் MP3 ஆடியோஸ் அண்ட் வீடியோஸ். அண்ட் ஸோ இட் இஸ் மேபி லைக் ஆடியோ. ஸோ இன்டர்நெட் ஆக்சஸ், ஷிப்பிங், cruising a ship with the internet saves and commercial shipping communications, and shares the local use of many PCs. நம்ம இந்த ரிமோட் ஷேரிங்ஸ்லாம் டெஸ்க்டாப் ஷேர் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஜிஎஸ்எம் வந்து நம்ம வந்து குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். இது வந்து 2G நெட்வொர்க்காக இருக்கப்படுது. இது இஸ் அ வயர்லெஸ் பப்ளிக் கம்யூனிகேஷன். இதில் வந்து ரேப்பிட்லி அடாப்ட் தி யூசர்ன்றதுலாம் கொஞ்சம் இதில் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ ஐ ஷேர் சம்திங் லைக் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஐடியா ஆஃப் இதில் வந்து இபிசி, யூரோப்பியன் கான்ஃபரன்ஸ் ஆன் போஸ்டல் டெலிகம்யூனிகேஷன் தான் இது வந்து ஜிஎஸ்எம்க்கு வந்து சொன்னாங்க 1982. இது வந்து செகண்ட் ஜென்ரேஷனில் தான் இது இதில் மென்ஷன் பண்ண மாதிரி. ஜிபிஆர்ஸ்லையும் எட்ஜ் கம்ப்யூட்டிங்லையும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதில் பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் எது மூலமாக இன்டர்ஃபேஸ் ஆயிருக்குன்னா யூசர் எக்யூப்மெண்ட்னா ஆப்வியஸ்லி யூசர்ஸ் அண்ட் ஆக்சஸ் நெட்வொர்க் அண்ட் கோர் நெட்வொர்க். இதெல்லாம் நம்ம இந்த சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ண முடியுது. ஸோ இதுக்கடுத்து வந்து இதான் அதோட ஆர்கிடெக்சர். ஸோ இப்போ மொபைல் ஸ்டேஷன்றது நம்ம தான். மொபைல் ஸ்டேஷன்லேருந்து பேஸ் ஸ்டேஷன் வருது. பேஸ் ஸ்டேஷன் இது ஏபிஎஸ் இன்டர்ஃபேஸ், ஏபிஐஎஸ் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஏ இன்டர்ஃபேஸ். ஸோ அதுக்கடுத்து பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டம் முடிஞ்சா இந்த பேஸ் ஸ்டேஷன் ஸ்விட்சிங் சென்டரும் பேஸ் டிரான்சீவர் சிஸ்டமும் ஸ்டேஷனும் மொபைல் ஸ்டேஷனும் ஒன்று தான். அதெல்லாம் சேர்த்தா பேஸ் சப்ஸ்டேஷனு. அடுத்து வந்து நெட்வொர்க் அண்ட் ஸ்விட்சிங் சப்சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து மொபைல் ஸ்விட்சிங் சென்டரு, இஏஆர், HLR, ஆத்தென்டிகேஷன் கண்ட்ரோல் அண்ட் VLR இதெல்லாம் இதில் வந்துடும். ஸோ இப்போ MSC மொபைல் ஸ்விட்சிங் சென்டரில் என்ன வந்துடும்னா PSTN. ஸோ இப்போ PSTNல அன்லாக் டு டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அண்ட் NMC அண்ட் OSI அண்ட் OMN. ஸோ இதெல்லாம் இதில் வந்துடும். ஸோ GSM இதில் வந்து GSM பொறுத்த வரைக்கும் இதில் move beyond the limitation poses the older analog system. Analog system capacity are being stressed with more user that can be effectively supported by the available frequency allocation. And இதில் வந்து compatibility between the types of system had been limited and non-existing.
ஸோ பை யூஸிங் திஸ் டிஜிட்டல் என்கோடிங் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் மோர் யூசர் கேன் ஷேர் அண்ட் த சேம் ஃப்ரீக்வன்சி தென் had been available for the analog system. So this is a more important thing. So GSM has gained acceptance from initial being European GSM வந்து European countries-க்கும் அடுத்த part of Australia, New Zealand countries-க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து ஃப்ரீக்வன்சி அண்ட் லிங்க் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து ரொம்ப டிஃபர் ஆச்சு. GSM ஏர் இன்டர்ஃபேஸ் அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. யூசர் roaming from one cell beam to another அது பிரிட்ஜாகவும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஜிஎஸ்எம் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்த வரைக்கும் மொபைல் ஸ்டேஷன், இதை பொறுத்த வரைக்கும் வெஹிக்கல் போர்ட்டபிள் அண்ட் ஹேண்ட் டெர்மினல் அண்ட் டிவைஸ் கால்டு சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபையர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்கலி சிம் கார்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு இதில் பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் ஆஃப் டிவைஸ் அண்ட் சப்போர்ட் ஸ்விட்சிங் நெட்ஒர்க். அதுக்கடுத்து மேஜர் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் பேஸ் ஸ்டேஷன் டிரான்சிவர் சிஸ்டமும் இதில் ரேடியோ மோடம் ஆண்டனா எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ அடுத்து வந்து லாஜிக்கல் டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட் ஜிஎஸ்எம் ஆர்கிடெக்சர் ஆல்ரெடி நான் சொன்னது தான். என்எஸ்எஸ் நெட்ஒர்க் ஸ்விட்சிங் சப்சிஸ்டம் நெட்ஒர்க்கிங்கில் வர்றது. ஓஎஸ்எஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டிங் சப்சிஸ்டம்.